லவ்லி பாஸ் பிரியாணி இன்னைக்கு ஒரு புடி. ஹை கைஸ், வெல்கம் டு லவ்லி பாஸ். இன்னைக்கான வீடியோவில் நம்ம மிஸ்டர் மேட் 2 தான் ப்ளே பண்ண போகிறோம். ஆல்ரெடி நம்ம மிஸ்டர் மேட் 2ல டனல் எஸ்கேப்பும் மெயின் டோர் எஸ்கேப்பும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதோட லிங்க் நான் மேலே ஐக்கானில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு நம்ம ஹெலிகாப்டர் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். முக்கியமாக மிஸ்டர் மேட்டிட்ட மாட்டிக்கிட்டு இருக்க பன்னிக்குட்டிங்களாம் காப்பாற்றி கூட்டிகிட்டு போக போகிறோம். அவனையும் பொழந்து கட்டும். லவ்லி பாஸ், நீ உள்ள வேட்ட உன்னை பிரியாணி செய்யறேன். பிரியாணி இன்னும் உள்ளே வரலடா, அதுக்குள்ள பயமுடுத்துறேன். அதா வரண்டா. ஆரம்பிக்கலாங்களா? உள்ள வரதுக்கு முன்னாடியே பயமுடுத்துறா. நான் என்னடா பண்ணுவேன்? ஏக்கா பன்னிக்குட்டி அக்கா, இன்னைக்கு நான் உன்னை காப்பாற்றி கூப்பிட்டு போறேங்க்கா, கவலைப்படாதக்கா, அழுகாதக்கா. ஐயோ கண்ணாடி, நீ தான் இன்னைக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணி. ஒரு பன்னிக்குட்டி கியூட்டா இருக்குது. இது எல்லாருமே மனுஷங்க தான், நம்ம கூட வந்தவங்க தான். எல்லாத்துக்கும் மருந்து கொடுத்து பன்னிக்குட்டி ஆக்கிட்டான். இவங்க எல்லாத்தையும் இன்னைக்கு சரி பண்ணி இங்க இருந்து கூட்டிட்டு போகணும். அதுதான் இன்னைக்கு எஸ்கேப்பே. அதுவும் ஹெலிகாப்டர்ல தப்பிக்க போறோம். இன்னைக்கு அவன் என்னென்ன பண்ண போறானோ தெரியல. ஆல்ரெடி பயங்கரமா வாங்கிட்டோம் அவங்கிட்ட. இன்னைக்கு அடி வாங்காம இருந்தா சரிதான். இங்க ஒரு பன்னிக்குட்டி இருக்கும், இதை போட்டு தள்ளிட்டு இதுகிட்ட ஐடிங் கார்டு இருக்கும், இதை எடுத்துக்க வேண்டிதான். கழுத்துல இருக்கு. எடு 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 எடுத்தாச்சே. இங்க ஒரு டோர் திறந்திருக்குங்க. இது புதுசா திறந்திருக்கேன்னு பாக்குறீங்களா? ஹெலிகாப்டர் எஸ்கேப்புக்கு மட்டும் திறந்து வச்சிருப்பானுங்க. ஓகே, இங்க வேற ஏதாவது கிடைக்குதான்னு சொல்லிட்டு பார்ப்போம். இங்க என்னமோ இருக்கே, இங்க ஒரு கார்டு இருக்குது. என்ன இது? லைப்ரரி பாஸா? ஐயோ, நம்ம காலேஜ் படிக்கும் போதே ஒரு நாள் கூட இந்த இடத்துக்கு போனதில்லை. இங்க பாஸ் வேற தனியா வச்சிருக்கானுங்க. அது நம்ம தேவைப்பட்ட இடத்துக்குலாம் அங்கே இருக்கட்டும். ஓகே, இந்த செக்யூரிட்டி கார்டை யூஸ் பண்ணி இந்த டோரை ஓப்பன் பண்ணிடலாம். ஓகே, இதில் யூஸ் பண்ணியாச்சா? இப்போ இந்த டோர் ஓப்பன் ஆயிரும். அதுக்கும் கொஞ்சம் பார்த்து தான் போகணும். அப்போ இருந்தாலும் இருப்பான்னு நினைச்சா சவுண்டு கேட்குது. இருக்கானா? அங்கே போறீங்க, கண்ணை வச்சு சுட்டுக்கிட்டு இருக்கான். அடே குண்டு மொட்டையா, அடே ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரு. இவன் வேற பாடி சோடா பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வரானே. இவங்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறது? ஓகே, கீழே இறங்கிடலாம். ஓ, இங்க ஒரு டோர் ஓப்பன் ஆயிருக்கு. டேய், நீ யாரா? ஓகே, பின்னாடி கொத்தா சாவி இருக்குது, அப்படியே எடுத்துற வேண்டியதான். இது கூட தெரியாம கிளம்பிட்டானே. இவன் பேக்க பேலன்ஸ் பண்ணியே போகணும் ஐயா. டே நின்றா. அப்படா எடுத்தாச்சு. அப்பாடா, எடுத்தது கூட தெரியாம போறானே. அவன் சைலண்டா போட்டோம், நம்மள சைலண்டா போயிடலாம். மெயில் பண்ணிருக்கான். என்னது? வீடியோ பாக்குற யாருமே லைக் சப்ஸ்கிரைப் ரெண்டுமே பண்ணாம பாக்குறாங்க. ஆமாங்க, நானும் கேட்க மறந்துட்டேன், நீங்களும் பண்ண மறந்துட்டேன். பாத்தீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கொடுத்துக்கங்க. அண்ட் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் கொடுத்து வச்சுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். அதுக்குலாம் ஒரு குடுப்பல வேணல. ஆமா, இந்த கீயை வச்சு 3 டோர் ஓபன் பண்ணனும். அதுல ஒன்னு இந்த டோர். இது ஓபன் பண்ணிட்டு இங்க ப்ளூ கலர் கீ இருக்கு பாத்தீங்களா? இது அழுத்தினா இந்த டோர் ஓபன் ஆகும். இந்த சைடு இருந்து ஆப்போசிட் சைடு ஷார்ட்கட்ல போயிடலாம். வேணும் பேசுறான், யாரும் தெரியல. ரெண்டாவது டோர் இது. இதுலயும் ஒரு பட்டன் கீழே ஒன்று கொடுத்துருப்பானுங்க. இதுதான் முக்கியமான ரூம். இந்த ரூம்ல தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹெலிகாப்டர் வர வைக்க போறோம். இதுதான் கண்ட்ரோல் ரூம். பட் போன் போட முடியல, ஏன்னா இங்க ஒயரை கட் பண்ணி வச்சிருக்கான் மிஸ்டர் மீட். அந்த ஒயரை ஜாயின் பண்ணணும். இது வரைக்கும் தெரியும், இதுக்கப்புறம் தெரியாது. இதுக்கப்புறம் எப்படி போறதுன்னு தெரியல. கீழே இறங்குறதா மேலே ஏறுறதா? ஓகே, மேலே ஏறுவோம். எனிபடி ஹியர்? யாராவது இருக்கீங்களா? ஹலோ தம்பி, நின்னுப்பா, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். இந்த ரூமுக்குள்ள எல்லாம் யாரோ இருக்காங்க. சொட்டையும் மொட்டையுமா இருக்குமோ? கொஞ்சம் பயமா தான் இருக்கு. இந்த இடத்த விட்டு காலி பண்ணிடலாம். இங்க ஒரு கீ இருக்குமே. இங்க இருக்குங்க. இந்த கீ எடுத்துட்டு இங்க இருந்து காலி பண்ணிடலாம். ஆனா அதுல ஒருத்தர் நல்லவரே, அவர்கிட்ட நம்ம ஒரு பொருள் வாங்கணும். அது அப்புறமே வந்து பாத்துக்கலாம். கீயை வச்சு ஒரு சீக்ரெட் ரூம் ஓபன் பண்ண போறோம். அது மிஸ்டர் மேட்டுக்கே தெரியாது. அந்த ரூம் ஓபன் பண்ணி தான் இங்க இருந்து நம்ம தப்பிக்க போறோம். ஆனா அந்த ரூம் எங்க இருக்குன்னு தெரியல. இப்படியா இல்ல இங்கயா? இப்படியே போய் பார்ப்போம் ஸ்ட்ரைட்டா. ஆஹா, இவன் வேற இங்க தான் நிக்கிறானா? ஓகே, இதுக்கு அடியில இருக்குமா? இங்கேயும் இல்ல. இதுல ஒண்ணுமே இல்ல. ஓகே, அடியில போய் பார்க்கலாம். இந்த பக்கம் இந்த ரூமா இருக்குமா? இது என்னமோ டேப் போட்டு வச்சிருக்கானுங்க. இது விளையாட்டுங்க. இது வேற ஏதோ வச்சு ஓபன் பண்ண சொல்றானுங்க. எங்கடா இருக்குது அந்த ரூம்? ஐயோ, மறந்துட்டேனே. இது எல்லாமே ஒரே மாதிரி கட்டி வச்சிருக்கானுங்க, அதனால கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகுது. ஓகே, லைப்ரரிக்குள்ள வந்து இப்படி வந்து ரத்தம் இருக்கு பாருங்க. இந்த ரத்தத்தை ஃபாலோ பண்ணி போனா அந்த ரூம் வந்துடும். யாரையோ அடிச்சு ரத்தத்தோட தரன்னு இழுத்துட்டு போயிருக்கான். பேய் எதுவும் இருக்குமோ? காஞ்சனா படத்துல வர மாதிரி மிஸ்டர் மீட்டே ஒரு பேய். அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. ஏன் சொல்ற நீ? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. ஓ, இந்த ரூம் தாங்க. ஓகே, இந்த ரூம் ஓபன் பண்ணிடலாம். கரெக்டாக ரத்தத்தை ஃபாலோ பண்ணி வந்தீங்கன்னா இந்த ரூமுக்கு வந்துடலாம். இந்த ரூமுக்கு உள்ள வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது? இந்த ரத்தம் பார்த்தீங்களா? இங்கே வந்து இங்கே ஏதோ வச்சு பண்ணியிருக்காங்க, ஆனால் என்ன தான் தெரில. ஓ, இதுக்குள்ள வச்சு குழம்பு வச்சிருப்பானோ? குழம்பு பண்ணியிருக்காங்க, ஆனால் என்ன தான் தெரில. ஓ, இதுக்குள்ள வச்சு குழம்பு வச்சிருப்பானோ? குழம்பு குண்டா மாதிரி தான் இருக்கு, இவ்வளோ பெருசுல. ஓகே, ஏதோ க்ளூ கொடுக்குறாங்க. புரிஞ்சிருச்சுங்க. இங்கே தான் வந்து அந்த லிக்விட் செய்ய போகிறோம். அதாவது அந்த பண்ணி மூஞ்சா மாற்றி வச்சிருக்கான் பார்த்தீங்களா மனுஷங்கள்லாம்? அவங்களெல்லாம் சரி பண்ணணும். அதுக்கு நம்ம ஒரு லிக்விட் செய்யணும். அது வந்து நமக்கு செய்ய தெரியாது. அந்த பன்னிக்குட்டியை கூட்டிகிட்டு வர சொல்கிறான். அந்த டாக்டர் பண்ணியிருப்பான் பார்த்தீங்களா? அவனை கூட்டிகிட்டு வரணும். அவனை எப்படிங்க கூட்டிகிட்டு வரதுன்னு தெரியல. ஓகே, ட்ரை பண்ணுவோம். எப்படியே போவோம். யாரோ பார்த்துட்டாங்க. யாரா அது பார்த்தது? டே, எங்கடா இருக்க? சொல்லிட்டு பாடுறா. ஏன்டா இப்படி பண்ற? அடப்பாவி, இங்க இருக்க எப்படிற? என்ன பார்த்த? துரத்துறானே. டே, எனக்கு மிஸ்டர் மீட் நல்லா தெரியும். என் மாமா தான் மிஸ்டர் மீட். அவனை வச்சு அடிக்க வச்சிருவேன். பத்துக்கு ஒரு அடி அடிச்சானா நீ மறுகையாதண்டியா? இங்க ஆளக்கானா நம்பிட்டானோ? போயிட்டான். அப்படின்னா நமக்கு ஒரு அடிமை சிக்கிட்டான்டா. அவன் இந்த ஊர் எல்லை தாண்டவங்கள வளர்த்து பிடிக்கிறான்.
நம்ம ஊர்ட்டையும் நம்புறானே இவன். காமெடி பீஸாட்டுக்கு நம்மளை அடிக்க மாட்டானாட்டுக்கு, அதனால அவனுக்குலாம் பயப்பட தேவையில்ல. அந்த டாக்டர் பண்ணியை வேற கூட்டிட்டு வரணும், அது வேற எங்க இருக்குன்னு தெரியலையா, இங்கதான் இருக்கும். ஐயோ இவனா அடியே மிஸ்டர் மீட் அதை ஏன்டா அடிக்கிற? ஐயோ நம்ம தேடி வந்த பண்ணி அதுதாங்க கரெக்டா புடிச்சு அடிச்சு விட்டானே. அந்த பண்ணி மயக்கத்துல தான் இருக்கு, அது ஏந்திரிக்கும், அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். மொட்டை பையில உன்னை சும்மா விட மாட்டான், வேனு கிடக்குறான் பாருங்க. மொட்டைன்னு ஏந்திரிச்சு கிளம்பிட்டான், அந்த பண்ணி ஏந்திரிச்சு நிக்குது. இப்ப இந்த பண்ணியை கூட்டிட்டு போனோம். பண்ணி இந்த பக்கம் அங்க இங்க போற. ஐயோ இதை வேற கூப்பிட்டு போடுமே, எப்படி கூட்டிட்டு போறது? பயமா இருக்கு டாக்டர் அந்த மிஸ்டர் மீட்டுக்கெல்லாம் பயப்படாதீங்க, நான் இருக்கேன், எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க, அப்பதான் நம்ம இங்க இருந்து தப்பிக்க முடியும். அந்த கெமிக்கல் செய்யற இடத்த கண்டுபிடிச்சிட்டியா? கண்டுபிடிச்சாச்சு சார், கீழே ரத்தமா இருக்கும் பாத்தீங்களா, அந்த இடத்துல தான் அந்த ரூம் இருக்கு, நீங்க என் கூட வந்தீங்கன்னா. மிஸ்டர் மீட் இருப்பானே, அவன் ரொம்ப மோசமானவன். இவன் வேற என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. அட பண்ணி டாக்டர், ஏன் பயப்படுற, நான் கூட இருக்கேன், வா உன்னை சேஃபா பாத்துக்கிறேன். சரி நீ முன்னாடி போ, நான் பின்னாடி வரேன். எப்படியோ இந்த டாக்டர் வரேன்னு ஒத்துக்கிட்டாரு. இது என்ன ப்ரோ பண்ணிய டாக்டருங்கிற அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா தான் இந்த கேம் உங்களுக்கு புரியும். பண்ணியருக்கு எல்லாருமே மனுஷனா இருந்தவங்க தான், அவங்களை எல்லாம் மருந்து கொடுத்து பண்ணி ஆக்கிட்டான் அந்த மிஸ்டர் மீட். இவங்களை எல்லாம் இன்னைக்கு காப்பாற்றணும், அதுக்கு இந்த டாக்டர் நினைச்சாதான் முடியும், ஏன்னா அவருக்கு தான் இந்த மருந்து செய்ய தெரியும். ஐயோ இவனா அவனை மாட்டாடா பம்பர கட்ட மண்டையா. வேணா பண்ணியை கஷ்டப்பட்டு கூட்டு வந்திருக்கா, பூரா தக்காளி எவ்வளவு கஷ்டப்பட்டு கூட்டு வந்தேன்னு எனக்கு தெரியும். கீழே கடடா எப்படியாவது அந்த பண்ணியை கூட்டிட்டு போகணும். மிஸ்டர் மீட் வேற வருவானே, இவன் வேற மிஸ்டர் மீட்னு கத்துறான். பண்ணி சார் சீக்கிரம் வாங்க சார், இங்க தான் சார் இருக்கு. இந்த ரத்தம் தான் இதை ஃபாலோ பண்ணிட்டு போனா போதும். அட ஓட்ட கண்ணாடி பண்ணி சீக்கிரம் வந்து தோல. மிஸ்டர் மீட் வந்தா ஆனா எண்ணெயும் ஒன்னையும் இந்த கீழே இருக்க ரத்தம் மாதிரி போட்டு இழுத்துட்டு போயிருவான். சீக்கிரம் வா. அப்பாடா ரூம் கிட்ட வந்தாச்சு, எங்க பண்ணியக்கணா எங்க? அப்பாடா இவ்வளவு பொறுமையா வருது, இப்ப பாருங்க வேகமா வர வைக்கிறேன். பண்ணி உன் பின்னாடி மிஸ்டர் மீட் வரும். என்னது மிஸ்டர் மீட் ஆள விடுற? அவன் பேர சொன்னதுமே குடுன்னு ஓடி போயிருச்சு உள்ள. இது முன்னே வர வேண்டியதானே, இது நான் சேர் மேல ஏறி உட்காந்துக்குச்சு. அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கே. மேக்ஸ் எதுவும் கணக்கு எதுவும் சொல்லி தர போதா? ஐயோ என்னமோ பண்ணுது, என்னன்னு பார்ப்போம். ஏதோ டிராயிங் வரைக்குது, இது என்னது என்னமோ கேக் மாதிரி வரைஞ்சிருக்கு, இன்னொன்று பாட்டிலு, இன்னொன்று ஊசி, இதெல்லாம் கண்டுபிடிச்சி கொண்டு வரும். புரிஞ்சிருச்சுங்க. இந்த 3 பொருளை எடுத்துகிட்டு வந்து இதில் மிக்ஸ் பண்ணால் நமக்கு அந்த மருந்து கிடைக்க மாட்டேங்குது, அதை வச்சு அந்த பண்ணி மூஞ்சா இருக்கவங்களெல்லாம் மனுஷனா மாற்றிடலாம் மாட்டுக்கு. புரிஞ்சிருச்சு. அந்த 3 பொருள் எங்கே போய் கண்டுபிடிக்கிறது? கண்டுபிடிப்போம். நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொன்னா பாத்தீங்களா, அவன்கிட்ட போய் ஹெல்ப் கேட்போம். இதுல எந்த ரூம்னு தெரியலையே, இதுக்குள்ள கிளவி சவுண்ட் கேக்குது, அதுக்குள்ள வேணவே வேணாம், இவன் சொல்றதே கேட்போம். இங்க இருந்து நீ தப்பிக்கிறதுக்கான ஒரு பொருள் என்கிட்ட இருக்கு, அது உனக்கு வேணும்னா கீழே என்னோட பொருள் ஒண்ணு இருக்கு, அதான் டெடி பியர். அந்த பொம்மையை எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடு, அது ரொம்ப இம்பார்ட்டன்டான பொருள், அந்த பொருளை எடுக்க இது ரொம்ப யூஸ் ஆகும், இதை வச்சு. அட பாவி, அவன் எங்க உசுர கையில புடிச்சிட்டு நிக்கிறான், நீ போய் பொம்மை எடுத்துட்டு சொல்றியாடா? வேற வழி இல்ல, அவன் கேட்கறத எடுத்துட்டு வந்து கொடுத்தாதான் நமக்கு தேவையான பொருள் அவன் கொடுப்பான். அதனால போய் இப்ப நம்ம அந்த பொருளை எடுத்துட்டு வந்து தான் ஆகணும். அந்த டெடி பியர் பொம்மை எங்க வச்சிருக்கானுங்க தெரியலையே, வரானா வர மாதிரியே சவுண்ட் கேக்குதுங்க, இதுல பூந்துறலாம். அவன் ஒரு கையை வச்சுக்கிட்டு என்னென்ன பண்றான், ஒரு பக்கம் இரும்பு கை தான் வச்சிருக்கான். இருக்கானா இல்ல? ஓகே இந்த ரூம் தான் ஓபன் பண்ண மாட்டுக்கு. ஓகே இந்த கேப்புக்குள்ள விட்டு இந்த கம்பியை வச்சு இந்த டோரை ஓபன் பண்ணணும். கம்ப்ளீட் பண்ணியாச்சு, திறந்துட்டு சீசே. ஓகே டோர் ஓபன் ஆயிருச்சு. இந்த டெடி பியர் தாங்க, இதை எடுத்துட்டு போய் அவன்கிட்ட கொடுத்துடலாம். என்ன எடுக்க முடியல? ஐயோ அது வேற உடஞ்சிருக்காமா, அந்த பொம்மையை சரி பண்ணி எடுத்துட்டு போகுது, அதுக்கு இன்னொரு பொருள் வேணுமே, அதை எங்க வச்சிருக்கானுங்கன்னு தெரியலையே. அது இருந்தா தான் அந்த பாக்ஸை நம்ம ஓபன் பண்ண முடியும். டோர் ஹேண்டில் மாதிரி இருக்கும், அந்த ஹேண்டிலை கண்டுபிடிச்சாதான் நம்ம அந்த பொருளை எடுக்க முடியும். அந்த ஹேண்டில் எங்க வச்சிருக்காடுங்க, இங்க எங்கேயாவது இருக்குமா? இது போற வழியா? ஓகே இங்க இருக்குமான்னு பார்க்கலாம். இங்க என்னமோ இருக்கு, என்னது ஒயர். ஒயர் கிடைச்சிருச்சு. இந்த ஒயர் எதுக்குன்னா மேலே ஹெலிகாப்டர் ரூம்ல அந்த ஒயர் கட் பண்ணி வச்சிருந்தான் பாத்தீங்களா, அதுல போயிட்டு இதை கனெக்ட் பண்ணி விட்டு வரணும், அப்பதான் அந்த ரூம் வேலை செய்யும், ஹெலிகாப்டரும் வரும். ஓகே ஐயோ இவன் வேற பார்த்துட்டானே, அடே ஏன்டா இப்படி பண்றீங்க? ஓகே இங்க என்னமோ இங்க தாங்க அந்த ஹேண்டில் இருக்கு, நம்ம தேன் ஹேண்டில் இங்க தான் இருக்குது, அது அப்புறமே எடுத்துக்கலாம். இவன் கையில மாட்டோம், நம்மளே வளைச்சு அப்படியே ஹேண்டிலா மாத்திடுவான். அதனால இங்க இருந்து சீக்கிரம் கிளம்பிடலாம். மிஸ்டர் மீட் வேற வருவானே, இவன் வேற கத்திட்டான். மிஸ்டர் மீட் இங்க தான் அந்த லவ்லி பாஸ் இருக்கான், வந்து புடி கையை காலம் உடனே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டான். கண்டிப்பா அவன் கீழே தான் போயிருப்பான் மிஸ்டர் மீட். அது அந்த கேப்பை யூஸ் பண்ணி எப்படியாவது போய் கனெக்ட் பண்ணிடலாம். இந்த ரூம் தாங்க, இதுல இந்த ஒயரை ஜாயின் பண்ணி விட்டுறலாம். அப்பாடா ஏதோ சவுண்ட் கேக்குது. ஹெலிகாப்டர் வந்து சிக்னல் கிடைச்சிருச்சு, அதனால ஹெலிகாப்டர் வந்துடும், பிரச்சனை இல்லை. ஆனா அதுக்கு முன்னாடி இந்த பண்ணி மூஞ்சா இருக்கவங்க எல்லாத்தையும் மனுஷனா மாச்சு கூட்டிட்டு போகணும், அதுக்கான வேலையை செய்யணும். ஆனா அந்த டாக்டர் பண்ணி குட்டி வேற 3 பொருள் இருந்தாதான் அந்த மருந்து செய்ய முடியும் சொல்லிருச்சு. அதுக்கு முன்னாடி இன்னும் அந்த பொம்மையை நம்ம எடுக்கவே இல்லை, அதுக்கான ஹேண்டில் இங்க எங்கேயோ பார்த்தோமே, எங்க பார்த்தோம், இங்கே தான் எங்கேயோ இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இங்கே தாங்க இருக்கு, இந்த ஹேண்டில் எடுத்துக்கலாம். இதை வச்சு ஒரு டோரை ஓப்பன் பண்ணணும். அந்த டோர் எங்கே இருக்குன்னு தெரியல, அது டோர் கிடையாது, அது பீரோ மாதிரி இருக்கும், அது பேர் தான் தெரியல. ஓகே இங்கே தான் எங்கேயாவது இருக்கும், இங்கே எங்கேயுமே இல்லை, வேற எங்கடா வச்சிருக்கீங்க அதை? ஓகே இதுக்கு அடியில் உள்ள பூந்து போய் பார்க்கலாம். இது எங்கேயோ கொகை மாதிரி போய்கிட்டே இருக்கு. அப்பாடா வெளியே வந்தாச்சு. இங்கே இருக்குமா அந்த டோரு? இதே தாங்க, எங்கே பாருங்க ஹேண்டில் இல்லாமல் இருக்கு. ஹேண்டில் இல்லாத ஒரு பக்கத்தை ஹேண்டில் வச்சு இதுக்குள்ளே ஒன்று வச்சிருப்பானுங்க ரிப்பேர் கிட்டு, இதை எடுத்துக்கலாம். இதை வச்சு தான் அந்த பொம்மையை மறுபடியும் சரி செய்ய போகிறோம். அந்த பொம்மை இங்கே இங்கே இருக்குது. இந்த பொம்மை மேலே இதை யூஸ் பண்ணோம்னா வச்சுங்களேன், அந்த பொம்மை மறுபடியும் புதுசு
மாதிரி மாறிடும். இப்போ அந்த பொம்மையை கொண்டு போய் அவன்கிட்ட கொடுத்தா அவன் ஏதாவது நமக்கு பொருள் கொடுப்பான். நல்ல பொருளாக கொடுக்கணும். ரொம்ப குஷியோ. இதில் எந்த ரூம்னு வேறு மறந்து போச்சே. இதுக்குள்ளே வேற மொட்டை மண்டை இருப்பான். இது கிடையாது, இது கிளவி ரூம். இதுதான். இதுக்குள்ள நீ கேட்ட பொம்மைடா, எனக்கு தேவையான பொருளை கொடுறோம். என் உசுரே இந்த பொம்மை தான். ஐயோ பாட்டு பாடுறானே. எனக்கு தேவையான பொருளை நீ கொடுத்துட்ட, உனக்கு தேவையான பொருள் இந்தா வச்சுக்கோ. என்னது இது? பாட்டிலு. பாட்டிலு. இந்த பாட்டில் அந்த டாக்டர் கேட்டான் பார்த்தீங்களா, 3 பொருளில் ஒன்று. அது இந்த ஒரு பாட்டில். இதை கொண்டு போய் கொடுத்துடலாம். ஒரு பொருளை கண்டுபிடிச்சாச்சு. ஓப்பன் த டோர். ஓகே, ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிடலாம். இங்கே பாருங்க பன்னிக்குட்டி எங்கே ஏறி நிற்குதுன்னு. அந்த பாட்டில் எங்கே வைக்கிறதுன்னு தெரியலையே. ஒருவேளை பன்னியோட வாலில் சொறி விடுமா? சொறி விட்டு தான் பார்ப்போமே. சொருவு முடியலைங்க. ஐயோ இதுக்குள்ள கொண்டு வந்து போடுறா. போட்டுமா? போட்டாச்சு. போட்டதுமே என்ன சவப்பா மாறிடுச்சு. பண்ணி பாருங்க எப்படி எட்டிக்கிட்டு பாக்குது. இதையும் உள்ள தள்ளி விட்டுறலாமா? தள்ளு 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 தள்ளு. உள்ள தள்ள முடியாதாட்டுக்கு எப்படி பாக்குது பாருங்க. பாவமா இருக்கு. அதனால விட்டுட்டு போயிடலாம். உன்னை பார்த்தா எனக்கு ஒரிஜினல் டாக்டர் மாதிரியே தெரியலடா. ஏதோ எம்ஏ மப்டியில வந்த மாதிரியே தெரியுது. ஒருவேளை வடை சட்டிக்குள்ள அந்த பண்ணி விழுந்துருச்சுன்னா அவ்வளவுதான். நமக்கு மருந்து யாரும் செஞ்சு தர மாட்டாங்க. இங்கிருந்து நம்ம எஸ்கேப்பும் பண்ண முடியாது. ஓகே, இப்போ நமக்கு இன்னொரு பொருள் தேவை. அது பண்ணி பாட்டில் வரைஞ்சிருச்சு. அது ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் ரவுண்டா ஒன்று வரைஞ்சிருந்துச்சு. அது என்னன்னு தெரியல. கண்டுபிடிப்போம். இந்த ரூமுக்குள்ள இருக்கான்னு பார்க்கலாம். இது லாக்ல இருக்கு. இதுவும் லாக்ல இருக்கு. இது என்ன ரூமு? என்ன ரூம் தெரியல. ஓப்பன் பண்ணுவோம். பண்ணி கம்ப்யூட்டர் உட்காந்து நோண்டிட்டு இருக்குது. ஆஹா, கண்ணாடிலாம் போட்டிருக்கேப்பா. காமெடியெல்லாம் இருக்கு. ஓகே, அது ஏதோ ஆஃபீஸ் ஒர்க் பார்த்துக்கிட்டு இருக்குது. என்ன கலக்கிற நீ? உனக்கு தேவையான பொருள் நான் தாண்டா கொடுக்கணும். நான் மனசு வச்சாதான் கிடைக்கும். அந்த டேபிள் மேல இருக்கு பாரு, அதை எடுத்துக்க. அதை வச்சு தான் இந்த ரூம் நீ ஓப்பன் பண்ண முடியும். கத்தி ஏதோ உறைஞ்சி வச்சிருக்கானுங்க. இதை வச்சு எப்படி இதை ஓப்பன் பண்றது? இதுல ஏபிசிடி இருக்கு. இதுல உறைஞ்சி வச்சிருக்கானுங்க. ஏதோ ஐடியா கூட. நீ என்ன கலாய்க்கிறதுக்கு முன்னாடி தெரியணும்டா. நீ எப்படி கண்டுபிடிச்சிக்க? அச்சோ, தேவையில்லாம அந்த பண்ணியை சீண்டிட்டோமோ. ஓகே, இதை வச்சு ஏதாவது கண்டுபிடிப்போம். லைப்ரரியில புக்ல ஏதாவது கொடுத்துருப்பானுங்க க்ளூ. அங்க போய் செக் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப நேரமா ஆளை காணாம. அவன் அப்படி இருக்க ஆள் இல்லையே. எல்லாத்தையும் அடி பொழந்திருப்பான். ஐயோ பன்னிக்குட்டி மிஸ்டர் மீட்டுக்கு பதிலாக இதை திறந்துறாடம்ல. ஓஹோ, அவன் வளர்த்துற பண்ணி கூட அவன மாதிரியே இருக்குது. அந்த லைப்ரரி ரூம் எங்க வச்சிருக்கானுங்க தெரியல. எல்லா ரூமும் செக் பண்ணிட்டேன். ஒருவேளை இதா இருக்குமோ? இதானா? இதே தாங்க மேலே போட்டு வச்சிருக்கானுங்க. ஆனால் அதுக்கு கார்டு கேட்குறானுங்களே. தீ மொட்டை மண்டைங்க அந்த பக்கம் பிளாக் பண்ணி வச்சுட்டானே. வேற வழியே இல்லை. இதெல்லாம் தான் குதிச்சாகணும். குதிச்சிடறா கைப்பில். சாவு சாவும்ல செத்த பையில. நீ நலமா இருந்தா ஒளிஞ்ச எனக்கு பத்தி நீ சாவும்ல செத்த பையில. அந்த மொட்டையங்கிட்ட மாட்டினாதான் அடிப்பான்னு சொல்லிட்டு கீழே குதிச்சா. கீழே குதிச்சாலும் அடி விடுவுது. ஆள் வைக்கிற இடம்லாம் கண்ணி விடி வச்சா. நான் என்னடா பண்ணுவேன்? இப்போ ஜெயில தூக்கி போட்டானா? ஏதோ ரூமுக்குள்ள போட்டு அடைச்சி வச்சுட்டான். இங்கேருந்து தப்பிக்கணும். ஓகே, இதை இந்த பக்கம் இழுத்து போட்டு இது மேலே ஏறி இதை ஓப்பன் பண்ணி அப்படியே ஜம்ப் ஆகி போயிடலாம். இது நம்ம ஆல்ரெடி 2 எஸ்கேப் கம்ப்ளீட் பண்ணனால இது தெரியுது. இல்லைனாலும் நான் இதையும் தேடிட்டு இருந்திருப்பேன். மிஸ்டர் மீட் 1ல ஒரு பண்ணி வரும் பார்த்தீங்களா? அந்த பண்ணி இங்கே இருக்கு. அதையும் சமாளிக்கணும். அதுக்கிட்ட அடி வாங்காமல் இருக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு நீங்கள் லைக் கொடுத்துருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கங்க. லைக் கொடுக்கலன்னா லைக் கொடுத்துங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. எனக்கு ஏதோ சவுண்டு கேட்குது. என்ன வெளியே வச்சுட்டு சுச்சா போய்கிட்டு இருக்கானா? அது மாட்டினடா மொட்டையா. இன்னைக்கு அந்த மொட்டை மண்டையில அடிக்க போறேன். வாங்கி என்ன தொங்கிட்டான்? என்ன தொங்கிருச்சு? எப்பூரா உன்னை அடிச்சாலும் நீ கீழே விழுவ மாட்டேங்கிற. மீசல மண் ஓட்டக்கூடாதுன்னு நிற்கிறான் பாருங்க ஸ்டெடியா. இருங்க, அவன் மண்டையை ஜூமிங்ல பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நீ அப்படியே ஒரு புசர்றா. நான் ஏந்திரிச்சு உன் மண்டையை பொழக்கிறேன். ஐயோ மகனே, அதை பத்தி யோசிக்க வேண்டிய. இவன் வேற 60 செகண்ட்ல ஏந்திரிச்சிருவான்ல. அதை மறந்துட்டு நான் பாட்டுக்கு அங்கே நிற்கிறேன். இதுக்கு மேலே இங்கே இருந்தோம்னா வந்து நம்மளை வெட்டி கூறு போட்டு பிரியாணி செஞ்சிருவான். ஆல்ரெடி இன்ட்ரோடே அப்படிதான் பண்ணியிருப்பான். அங்கே சீக்கிரம் கிளம்பணும். அதுக்கு முன்னாடி இந்த கன் எங்கேயாவது மறைச்சு வச்சுட்டு போயிடலாம். இல்லைன்னா அவன் வந்து இந்த கண்ணை எடுத்து நம்மள அடிப்பான். இந்த கன் இங்கே இருக்கட்டும். அவன் எடுக்க மாட்டான்னு நினைக்கிறேன். இதை வச்சு டோரை சாத்தி விட்டு போயிடலாம். இந்த இடத்துக்கு வந்தது தான் ஞாபகம் வருது. இன்னும் அந்த லைப்ரரியில் அந்த பாஸ்வேர்டு கண்டுபிடிக்கல. அதுக்கு முன்னாடி லைப்ரரி பாஸ்ங்கிற ஒரு கார்டு வேணும். இங்கே தான் எங்கேயோ பார்த்தோம். உள்ள வந்ததுமே இங்கே தான் ஃபர்ஸ்ட்டாக தான் பார்த்தோம். ஆனால் எங்கே பார்த்தோம் ஞாபகம் இல்லை. இங்கே இல்லை. இதில் இது ஓப்பன். இங்கே இருக்குங்க லைப்ரரி பாஸ். இதை எடுத்துக்கலாம். இதை யூஸ் பண்ணால் அந்த ரூம் ஓப்பன் ஆயிரும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்ப்போம். மிஸ்டர் மீட் பண்ணி பாருங்க. காலமாடு மாதிரி முட்டை வருது. அப்பா, இன்னொரு பண்ணி வருது. நின்றுச்சு. என்னாச்சு தெரியல. ஓகே, அது வராத நேரத்தை பார்த்து யூஸ் பண்ணி இங்கேருந்து தப்பிச்சிடலாம். இதில் என்ன பண்ணுறது? லைப்ரரி கார்டு இதில் தான் யூஸ் பண்ணி வச்சு டோர் ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகே, இந்த பேப்பர் எடுத்துக்கலாம். இந்த க்ளூ வச்சு தான் நம்ம இப்போ பாஸ்வேர்டை கண்டுபிடிக்க போகிறோம். இங்கே வச்சிருப்பானுங்க புக்கு. இங்கே புக்கு வச்சிருக்கானுங்க. நம்ம கிட்ட இருக்க பேப்பரில் ஒரு கத்தியும் கடல் கன்னி ஃபோட்டோவும் இருக்குது. அது சம்மந்தப்பட்டது புக்கில் இருக்கான்னு பார்க்கலாம். ஓகே, கத்தி இருக்குது. அதுக்கு நேராக கீழே வந்து பார்த்தீங்கன்னா பி இருக்குது. ஓகே, அப்படி இந்த பக்கம் வந்தோம்னா இந்த புக்கில் ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். இதில் இல்லை. கடல் கன்னி இதுலேயும் பி தான் இருக்குது. இருங்க, கடல் கன்னியும் பி. அப்போ கத்தியும் பி. மொத்தமாகவே பி தானாட்டுக்கு. நமக்கு இருக்கிறதே 4 தான். அதில் 2 கத்தி 2 கடல் கன்னி. அப்போ எல்லா லெட்டருமே நமக்கு பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா பி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். போய் ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த ரூமா இது ஓப்பன் ஆகல. இதாட்டுக்கு மிஸ்டர் மீட் வர ஃபீல் ஆகுது. ஓகே, இந்த டோரை சாத்தி விட்டுலாம். உள்ள எதுவும் வந்துட போகிறான். பண்ணிக்குட்டியா, இந்த பாஸ்வேர்டை கண்டுபிடிக்க முடியாதுன்னா நான் கண்டுபிடிச்சிட்டேன் பார்த்தியா. இரு, நான் போட்டுட்டு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பி
ஃபர்ஸ்ட் லெட்டர் பி, எல்லா லெட்டரும் பி தான். செகண்ட் ஆல்ரெடி பி தான் இருக்கு. ஓகே, தேர்ட் லெட்டரும் பி செட் பண்ணிக்கலாம். எங்கே வச்சே இதுவும் பி. அப்பாடா கரெக்டாக தாங்க இருக்குது, எல்லா லெட்டரும் பி தானேட்டுக்கு. எல்லாம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓப்பன் ஆயிடுச்சு. இங்கே ஒரு பண்ணி குட்டி இருக்குது. யாராவது மூஞ்சை காட்ட மாட்டேங்குதுங்க இந்த பண்ணி. அங்கே பாருங்க கொடூரமாக இருக்குது, மீசையெல்லாம் முடிச்சு. யாராக இருக்கும் தெரியலையே. கொடிலாம் இருக்குது. மேயரா எல்லாத்தையும் பண்ணி ஆக்கிட்டானாட்டுக்கே. ஓகே, இங்கே குதிரை மேலே உட்காந்துட்டு போவோம் பார்த்தீங்களா, அது இருக்குது, இதை எடுத்துக்கலாம். சென பண்ணி போயிட்டு வரட்டா. நம்ம இப்போ பண்ணி சவாரி போகிறோம். மிஸ்டர் மீட்டோட பண்ணி மேலே தான் ஏறி உட்காந்துட்டு நம்ம இப்போ சவாரி பண்ண போகிறோம். ஐயோ மிஸ்டர் மீட் வரானே. அடே மொட்டையா சொல்லிட்டு வரா வரும்போது. எக்கா அவன் பின்னாடி மறைஞ்சுக்கிறேக்கா, போட்டு கொடுத்துறாத. மறைஞ்சுக்கடி, அவங்கிட்ட மாட்டினா உன்னை பிரியாணி வைக்காம விட மாட்டான். ஏ மிஸ்டர் மீட்ட லவ்லி பாச தர்றியா? ஏன் பின்னாடி இருக்கான்னு மட்டும் பார்க்காத, என் பின்னாடிலாம் யாருமே இல்லை. போட்டு கொடுத்துருச்சு. ஐயோ இந்த பண்ணி நம்பி உட்காந்தா அது போட்டு கொடுத்துருச்சே. ஓகே, அவன் எப்படி பின்னாடி துரத்திட்டு வருவான். அதுக்கு முன்னாடி இங்கே கன்று இங்கே போட்டோமே, அந்த கன்று எடுத்துக்கலாங்க. எங்கடா அது அங்கே இருக்குது இந்த கன்று தான். மொட்டையா இப்போ வாடா அவன் மண்டையை புழக்கிறேன். 1 2 3 மழை சாஞ்சிருச்சே. எப்படி கிடக்குறான் பாருங்க. பண்ணி வேற அது சாப்பாடுன்னு நினச்சி போய் சாப்பிட்டுட்டு இருக்குது. அவனை பண்ணியை நம்பி போய் மறைஞ்சா என்னை போட்டு கொடுக்குது. உன்னை விட மாட்டேன் பண்ணியை. இந்த வாங்கி கரண்ட் சார். இந்த பண்ணிலாம் ஈஸியாக சமாளிச்சிட்டேன். இன்னொரு பண்ணி இருக்கு, இருக்கிறதுலேயே மொரட்டு பண்ணி. மீட் ஒன்லயே அந்த பண்ணி குட்டியாக இருக்கும்போது நம்மளை துரத்தி முட்டுச்சு. இப்போ வேற ரொம்ப பெருசா இருக்குது. இங்க பாருங்க, இங்கதான் நிக்குது. அது திரும்பி பார்த்துச்சுன்னா நம்ம சோலி முடிஞ்சிச்சு. அதுக்குள்ளே இப்படியே இது மேலே மாட்டி விட்டுறலாம். அப்பாடா மாட்டி விட்டாச்சு. இப்போ இது மேலே ஏறி உட்காரணும், அதுதான் வேலை. ஏற அப்பாடா ஏறியாச்சுங்க. இதை கண்ட்ரோல் பண்ணி கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 9 பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸ் எல்லாம் உடைக்கணும். இப்போ நம்ம பண்ணி சவாரி போறோம். துக்கு நம்ம ஆல்ரெடி சாப்டர் 1லயே இந்த ஆஹா இவங்கிட்ட மாட்டக்கூடாதே. ஓகே, இங்கே ஒரு பாக்ஸ் இருக்குது, இதையும் உடச்சிடலாம். இன்னும் 2 பாக்ஸ் தான், அதையும் உடச்சிட்டோம்னா நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னும் ஒரே ஒரு பாக்ஸ், அந்த பாக்ஸ் எங்கே வச்சிருக்கானுங்க தெரியலையே. இந்த பண்ணி பார்க்க தான் நல்லா கொழுன்னு இருக்குது. ஓடுறது பாருங்க, முரட்டுத்தனமாக ஓடுது. இந்த வேகத்தில் ஓடி வந்து தான் நம்ம இந்த மாதிரி முட்டும். இங்கே பார்த்தீங்களோ என்னடி செவுரே ஆடுது. அப்போ நம்ம மேலே முட்டுச்சுன்னா அச்சோ. இந்த பண்ணி மேலே இருந்து இறங்கும் போது கொஞ்சம் சேஃபாக தான் பார்த்து இறங்கணும். மிஸ்டர் மீட் மொட்டை மண்டை இங்கே தான் எங்கேயோ சுற்றிக்கிட்டு இருந்தான். அவன் கண்ணில் மாட்டிக்க கூடாது. ஓகே, ஐயோ டைம் முடிஞ்சிருச்சு. கீழே தள்ளி விட்டுருச்சு. இன்னொரு பாக்ஸ் உடைச்சா தானே அந்த மிஷின் வேற கம்ப்ளீட் ஆகும். இன்னொரு பாக்ஸ் உடைச்சா தான் இந்த பண்ணியோட வயிறு நிறையும். அப்போதான் நமக்கு தேவையான ஒரு பொருள் கொடுக்கும். அது என்ன பொருள்னு நீங்களே அப்புறமே பார்ப்பீங்க. இந்த பண்ணிக்கு முன்னாடி போனால் வேற மட்டுமே என்ன பண்றது. பாக்ஸ் இங்கே தான் வச்சிருக்கானுங்க. பண்ணி ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணு. என்ன படுத்துட்டு எந்திரிக்குது. இப்போ ஏறி பார்க்கலாமா? அது மேலே இருங்க. ஏற முடியுதுங்க. மறுபடியும் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஏறா கைக்குள்ள பண்ணி சவாரி. இந்த டைம் நம்ம கேஸ் மிஸ்ஸே ஆகாது. எல்லா பாக்ஸையும் உடைக்கிறோம். 1 இந்த 2 எதுவும் குறுக்க வந்துடாதீங்க. மிஸ்டர் மீட்டா நீ குறுக்க வந்தாலும் ஒன்னையும் தூக்கி அப்படியே கேரட் மாதிரி வாய்க்குள்ள போட்டு சாப்பிட்டு போயிட்டு குறுக்க மட்டும் வந்துடாத. ஓகே, நம்ம இந்த டாஸ்க் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த பண்ணியும் மிஸ்டர் மீட்டையும் வச்சு ஏதாவது பண்றோம். ஓகே, இப்போ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 4 பாக்ஸ் உடைக்கணும். இங்கே ஒன்று இருக்கு. 6 பாக்ஸ் உடைச்சாச்சு. இன்னும் ஒரு 2 3 தான். அது எங்க இருக்கு தெரியல. பாக்ஸ் எங்கடா வச்சிருக்கீங்க? இங்கே ஒன்று இருக்கு. ஐயோ மிஸ்டர் மீட்டை அடிச்சு தூக்கு. என்ன நடந்துச்சு? மிஸ்டர் மீட்டையே அடிச்சு தூக்கிருச்சா? மழையவே சாச்சாச்சு. இதுக்கப்புறம் பிரச்சனை இல்லை. இன்னும் 2 3 பாக்ஸ் தான். இதை அடிச்சாச்சு. என்ன சாஞ்சிருச்சு? மிஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சா? அந்த பண்ணிக்கு வயிறு ஃபுல் ஆயிருச்சான். அப்போ நமக்கு தேவையானது கொடுத்துச்சுன்னா பரவாயில்ல. கொடுத்துருச்சு. இருங்க அதை எடுத்துட்டு போகலாம். பண்ணி கொஞ்சம் முன்னாடி கொஞ்சம் ஓகே, இதுதான் நமக்கு தேவையானது. என்னதுன்னு தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. நான் சொல்லி தான் தெரியணும்னு தேவையில்லை. இதை வச்சு தான் அந்த மருந்து செய்ய போகிறோம். அச்சோச்சோ இந்த இரும்பு கையனா மிஸ்டர் மீட் வான்னு கத்துறான் பாருங்க. உன் வாயிலே வச்சு விட்றேன் போடா. ஐயோ பிடிச்சிட்டானா? என்ன பண்ணுறான்? பிடிச்சிட்டான். விட்றா அவனை தள்ளி விட்டாச்சு. இப்போ இதை எடுத்துட்டு நம்ம போயிட்டு சீக்கிரம் அந்த மருந்து செய்யணும். இல்லைன்னா நம்மள மிஸ்டர் மீட் வந்து கதம் செஞ்சு விட்டுருவோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எதுக்கு அந்த பண்ணி மேலே சவாரி போனோம், எதுக்கு அதுக்கு சாப்பாடு கொடுத்தோம், எதுக்கு இப்போ இதை எடுத்துகிட்டு போகிறோம்னு சொல்லிட்டு. ஓகே, இதை ஓப்பன் பண்ணி வந்தாச்சு. பண்ணி நீயும் ஒரு பண்ணி தானே. உன் பண்ணியோட எடுத்து கொடுத்துருந்தீங்கன்னாவே அதுக்குள்ளே போட்டிருக்கலாமே. இதுக்கு போய் அந்த முரட்டு பண்ணிக்கிட்டு எடுத்துகிட்டு வர சொல்கிறேன். இதை போய் ஓகே இதில் கலந்து விட்டலாம். என்ன கலர் மாறிடுச்சு. மருந்து ரெடி ஆயிடுச்சா? இப்போ என்ன தேவை? ஊசி தேவை. அந்த ஊசியை வச்சு இந்த மருந்தை வச்சு எல்லா பண்ணி சரி பண்ணுறது தான் இப்போ வேலை. சிரிஞ்சு எங்கே வச்சிருப்பானுங்கன்னு தெரியல. அந்த ஊசி எங்கே இருக்கும்? மெடிக்கலில் தான் இருக்கும். இங்கே எங்கேயாவது மெடிக்கல் மாதிரி இருக்கான்னு பார்க்கலாம். இது சம்திங் ஹாஸ்பிட்டல் மாதிரி தான் இருக்குது. இங்கே இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கலாம். இருக்குங்க. ஊசி இந்த பாக்ஸ் உள்ளே இருக்குது. இதை எடுத்துக்கலாம். இதை வச்சு இப்போ நம்ம அந்த மருந்து எடுத்து எல்லா பண்ணிக்கும் பின்னாடி குத்த வேண்டிதான். இதே மாதிரி தான் மிஸ்டர் மீட் 1லயும் வந்திருக்கும். மிஸ்டர் மீட் 1ல இந்த டாக்டர் தான் வந்து ஹெல்ப் பண்ணுவான். இன்னைக்கு இந்த டாக்டரே பண்ணியா இருக்கான். ஓகே, இந்த ஊசி வழியாக மருந்து எடுத்தாச்சு. இப்போ இந்த பண்ணிக்கு குத்தி விடலாம். ஓகே, என்ன ஆகும்? கலராக மின்னுது. அன்னைக்கு நான் இவர் முகத்துல ஒரு தேஜஸ பார்த்தேன். எதையும் சாதிச்ச ஒரு சந்தோஷம். இன்னும் மனுஷன் ஆகல.
ஒருவேளை தப்பாக செஞ்சுட்டோமா? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னும் 4 பண்ணி மேலே இருக்குது. அந்த 4 பண்ணிக்கு இந்த ஊசியை குத்தி விட்டு வரலாம். இதுக்கப்புறம் மிஸ்டர் மீட்டே குறுக்க வந்தானாலும் அவன் மண்டையிலேயே இந்த ஊசியை இறக்க வேண்டிதான். ஓகே, வரமாட்டான்னு நினைக்கிறேன். போவோம். போகிறோம். யாரோ நீ? நான் எப்போல்லாம் நினைக்கிறேனோ அப்போல்லாம் என் முன்னாடி வந்து நிற்கிறேன். ஓகே, அந்த ஒத்த கையன் வேறு எங்கேன்னு தெரியல. ஓகே, நம்ம இப்போ மேலே போய் அந்த பன்னிக்குட்டிங்களெல்லாம் அந்த ஊசியை போட்டு விட்டு வந்துடலாம். இங்கே ஒரு பண்ணி இருக்குங்க, இதுக்கு போட்டு விட்டு வந்துடலாம். இது வேறு ரொம்ப சிகரெட் குடிக்கும், அதனால பின்னாடி தான் குத்தணும். சரி, பண்ணி நின்று இப்படியே மூவ் ஆகிக்கிட்டு இருந்துச்சுன்னா நம்ம எப்படி குத்துறது? அது மண்டையிலே குத்தி விட்டுற வேண்டிதான். பண்ணி ஆடக்கூடாது. ஆடுது. இங்க பாரு, வேலை செய்யும் போது டிஸ்டர்ப் பண்ணுச்சுன்னா மூளை குழம்பு மூசி எழுத்தி குத்தி கொண்டுடுவேன். இது இப்படியே ஆடிக்கிட்டு இருந்தா எப்படா நான் குத்துவேன்? ஓகே, அப்போலாம் இந்த பண்ணிக்கு குத்தியாச்சு. இன்னும் 3 பண்ணி இந்த இதுக்குள்ளே இருக்கும். இங்கே இருக்குது. இந்த பண்ணி வேறு நிற்க மாட்டேங்குதே. இது நின்னாதான் ஊசி குத்த முடியும். ஊசினா இந்த பண்ணிக்கு பயமாட்டுக்கு. இந்த ஓடுது, அழுகுது பார்த்தீங்களா குத்துனதும். இப்போ மருந்து தீந்துருச்சு, ஃபில் பண்ணிட்டு வந்துடலாம். ஐயோ இவனா, அடே உர்றா, கீழே போடா. அப்பாடா தள்ளி விட்டாச்சு. ஐயோ ஊசியை உடச்சு விட்டானே. எனக்குன்னே வருவீங்களாடா எல்லாம்? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? ஊசி இல்லாமல் என்ன பண்ணுறது? இதுக்குள்ளே ஊசி இருக்குமா? இருக்குங்க. நம்ம நல்ல நேரம். அந்த பாக்ஸ் ஃபுல்லாக ஊசி வச்சுருக்கானுங்க. இதை எடுத்துக்கலாம். இதை எடுத்துகிட்டு போய் மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மருந்து கொஞ்சம் ஃபில் பண்ணிட்டு போய் மேலே இன்னும் 2 பண்ணி இருக்குது, அதுக்கும் நம்ம குத்தி விடணும். பெரிய அண்டாவில் சாப்பாடு வச்சு சாம்பார்லாம் கலக்குவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி இந்த பண்ணி கலக்கிக்கிட்டு இருக்கு. ஒரு தள்ளுனோம்னா உள்ளே விழுந்துச்சுன்னா தான் தெரியும். 2 பண்ணிக்கு ஊசி போடணும். இங்கே ஒரு பண்ணி இருக்குது. இதை பார்த்தா பாவமாக இருக்கு. இது மூஞ்ச பார்த்துட்டு நம்ம ஊசி போடுறது கஷ்டம், ரொம்ப பாவமாக இருக்குது. அதனால பின்னாடி போய் படக்ஸில் குத்திக்கலாம். பின்னாடி குத்த முடியல, வாழை ஆட்டிக்கிட்டே இருக்கு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. ஓகே, இது எங்கே குத்துறது? எங்கேயும் குத்த முடியல. இடுப்புல குத்தி விட்டுலாங்க, வேற வழியே இல்லை. இந்த வாங்கி அழுகுது. ஊசி கொண்டு கடப்பால கணச்சு கொடுத்துருக்கேன். பாடி தாங்க. எப்படியோ இந்த பண்ணிக்கு ஊசி இறக்கியாச்சு. இன்னும் ஒரு ஆன்டி பண்ணி இருக்கு, இங்கே இருக்கு. இந்த பண்ணிக்கும் ஊசி இறக்கிடலாம். அப்பாடா, எல்லா பண்ணிக்கும் கொடுத்தாச்சு. மிஷின் கம்ப்ளீட் ஆயிருச்சு. இதுக்கப்புறம் இந்த ஊசி நமக்கு தேவையில்லை. இந்த ஊசியை இங்கே போட்டுடலாம். எப்படி இந்த சவுண்டுக்கு மிஸ்டர் மீட் இங்கே வருவான். அந்த கேப்பை யூஸ் பண்ணி நம்ம ஆப்போசிட் சைடு போயிடலாம். ஓகே, ஓப்பன் இதையும் ஓப்பன் பண்ணி ஆப்போசிட் சைடு போயிடலாம். இப்போ ஹெலிகாப்டர் கால் பண்ணி வர வைக்கணும். ஆல்ரெடி நம்ம கால் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன். இருங்க, எதுக்கும் செக் பண்ணிக்கலாம். இந்த கனெக்ஷனை கொடுத்துருந்தாவே போதும். ஓகே, கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தாச்சு. இப்போ நம்ம அந்த போலீஸ் ஸ்டப்பை இன்ஃபார்ம் பண்ணால் அந்த போலீஸ் மிச்ச வேலையை பார்த்துக்குவோம். போலீஸ் எல்லா வேலையும் சக்ஸஸாக முடிச்சுட்டேன். இங்கேருந்து எங்களை காப்பாற்றி கூட்டிகிட்டு போங்க. லவ்லி பாஸ், நீ எப்படி இதை கம்ப்ளீட் பண்ணிடுவேன்னு எனக்கு தெரியும். மேலே ஹெலிகாப்டர் எங்கே நிற்கிதுன்னு போய் செக் பண்ணிட்டு வா. ஹெலிகாப்டர் வந்துருச்சா? இன்னும் வரலன்னு நினைக்கிறேன். இதுங்க ஓப்பன் பண்ணி மொட்டை மாடியில் எதுவும் இருக்கான்னு பார்க்கலாம். இன்னும் ஹெலிகாப்டர் வரல, பட் ஹெலிகாப்டர் எங்கே நிற்கும்னு போய் செக் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். இங்கே தாங்க ஹெலிகாப்டர் இங்கே தான் வந்து நிற்கும். இந்த இடத்துல நம்ம கரெக்டாக ஏறணும். இதை போய் அந்த போலீஸ்ட்டை கரெக்டாக சொல்லணும். ஹெலிகாப்டர் எஸ்கேப்பை கம்ப்ளீட் பண்ண போகிறோம்னு நினைக்கிறேன். ஆனால் இன்னும் பண்ணிக்குட்டிங்களை மேலே கூட்டிகிட்டு வரல. அதே மாதிரி இன்னும் ஹெலிகாப்டரும் வரல. ஓகே, போலீஸ்ட்டை சொல்லிடலாம். ஹெலிகாப்டர் அந்த இடத்துல தான் இருக்குது, பார்த்துட்டேன். ஓகே, மிச்சதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ஆனால் எனக்கு தொப்பி வேணும். என் கேப்டன் தொப்பி இருந்தால் தான் நான் கேப்டனாக வேலை செய்வேன். ஐயோ, இவன் தொல்லை தாங்க முடியலையா? தொப்பி இருந்தால் தான் வேலை செய்வேங்கிறான். இவன் கேப்டன் தொப்பி எங்கே போய் தேடி கண்டுபிடிச்சிட்டு வர்றது? இங்கே இருக்கான்னு பார்க்கலாம். இங்கே வேற வந்து பண்ணி இருக்குங்க. இதுகிட்ட மாட்டிக்க கூடாது. இங்கே ஏதோ கிடக்குது கீழே. ஏன்னா இது ரவுண்டாக முறுக்கு மாதிரி. ஐயோ, அந்த பண்ணிக்கு சாப்பாடு அதிகமாக கொடுத்துட்ட மாட்டுக்கு. எல்லா பக்கமும் ரவுண்டாக போட்டு போயிடுச்சு. ஓகே, இந்த ஸ்டோர் ரூமில் எங்கேயாவது நமக்கு தொப்பி கிடைக்குதான்னு பார்க்கலாம். இங்கே எதுவும் இருக்க மாதிரி தெரியலையே. இங்கே ஏதோ இருக்குது, கண்ணுக்கான ஏமோவா, அது தேவையில்லை. தொப்பி இங்கே இருக்குங்க. கவுபாய் கேப்பாட்டுக்கு அந்த கேப்பில் பாருங்களேன், கொம்பெல்லாம் சொருவி வச்சிருக்கானுங்க. இது யாரு மண்டையில் கமுத்துறதுக்கு அவன் கேட்குறான்னு தெரியல. எதுக்கும் கொண்டு போய் கொடுப்போம். ஐயோ, போலீஸ் எங்கேயா இருக்க? இங்கே இருக்காங்க. இவங்கிட்ட கொடுத்துடலாம். அந்த கேப்பை என் தலையில் மாட்டி விடு. மிச்சதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நான் எல்லாத்தையும் காப்பாற்றி கூட்டிகிட்டு வரேன். தலையில் வேற போட்டு விடணுமா? போட்டுட்டாச்சு. ஓகே, இப்போயாவது போய் ஏதாவது பண்ணு. அப்பாடா, கிளம்பிட்டோம். திஸ் இஸ் ஹீரோ டைம். மகேந்திர பாகுபலி, எல்லாரும் போங்க, நான் பாத்துக்கிறேன். எல்லாரும் சேஃபா மேல வந்தாச்சு. இப்ப லவ்லி பாஸ் வந்தா போதும். சீக்கிரம் வா, டோர் சத்திடுவாங்க. லவ்லி பாஸ் இதுக்கப்புறம் வரமாட்டான் நான் நினைக்கிறேன். நம்ம போலாமா? எல்லா வேலையும் செஞ்சது நாடா, என்ன விட்டுட்டு போயிடாதீங்க. எல்லாமே பண்ணது நம்ம. கடைசியில ஹீரோ என்ட்ரி மட்டும் அந்த போலீஸ். அம்மா, நம்ம ஊர் போலீஸ் மாதிரியே இருக்க. பண்றதெல்லாம் நம்ம, பட்டம் மட்டும் போலீஸுக்கு. ஓகே, நம்ம உள்ள வந்தாச்சே. இங்க இருந்து எல்லாத்தையும் மீட் பண்ணியாச்சு. இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடலாம். ஃபைனலி நம்ம இந்த எஸ்கேப்பை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கொடுத்த மருந்து வேலை செஞ்சிருச்சு. அவங்க எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியாக இருந்து மனுஷனாக மாறிட்டாங்க. இங்கேருந்து ஹெலிகாப்டரில் எல்லாரும் தப்பிச்சு போயிடுவாங்க. அதுக்குள்ளே மிஸ்டர் மீட் வராமல் இருக்கணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கொடுத்துங்க. நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா
பண்ணி தான் ஆகணும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபைனலி ஹெலிகாப்டர் வந்துருச்சு. மிஸ்டர் மீட்டோட ஹெலிகாப்டர் வந்து விட்டது. இங்கேருந்து இந்த வீட்டை விட்டு எல்லாரும் தப்பிச்சு போக போகிறாங்க. ஆனால் இதுக்கப்புறம் இவங்க எப்படி போகிறாங்கன்னு காமிப்பாங்க, அதையும் நம்ம பார்த்துடலாம். ஓகே, இப்போ ஹெலிகாப்டர் வந்துருச்சு. ஹெலிகாப்டரில் எல்லாரும் வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறாரு. பண்ணதெல்லாம் நாடா. கடைசியில் ஹீரோ பட்டம் அந்த போலீஸுக்கு வந்துருச்சு. அந்த கவுபாய் கேப்பை போட்டுட்டு வந்துட்டு ஹீரோ பட்டம் வாங்கிட்டானே. என்ன பண்ண, ரியலில் தான் அப்படி இருக்குன்னு பார்த்தா கேம்லேயும் அப்படி தான் வைக்கிறானுங்க. ஓகே, எல்லாருமே ஹெலிகாப்டரில் ஏறிட்டாங்க. இப்போ அந்த பொண்ணு பார்க்குது, எங்கள் அப்பா இங்கே தானே இருப்பார் மிஸ்டர் மீட் அப்படின்னு சொல்லிட்டு, அவருக்கும் நான் மருந்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மருந்து 2 எடுத்துகிட்டு வந்துருக்காட்டுக்கு. மிஸ்டர் மீட் தானே அவங்க அப்பா, அதனால பாச மாட்டுங்க. எத்தனை அடி அடித்தான் எனக்கு தானே தெரியும், உனக்கு என்னமா தெரியும், கம்முன்னு போமா. ஹெலிகாப்டரில் அவங்க அப்படியே பறந்து வீட்டை விட்டு தப்பிச்சிட்டாங்க. அப்படியே கேமரா மிஸ்டர் மீட் கிட்ட கொண்டு வராங்க. அதாவது சாப்டர் 3, அதாவது மிஸ்டர் மீட் 3க்கு கொண்டு வராங்க. அவன் கேட்குறான், அங்கே பாரு எல்லாரும் தப்பிச்சு போயிட்டாங்க, உன் பொண்ணு எவ்வளோ பிரெயினாக யூஸ் பண்ணி தப்பிச்சு போயிருக்கு பத்தியா அப்படின்னு கேட்குறான். டே என்னடா ஆச்சு மிஸ்டர் மீட்டு, சில மாதிரியே இருக்க, ஏதாவது ரியாக்ஷன் கொடு. டேய் மிஸ்டர் மீட்டு. ஆமாம் ஆமாம், செம்ம மூளையான பொண்ணு தான். யாருக்கு பிறந்த பொண்ணு, என் பொண்ணாச்சு அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் பக்கத்தில் சிரிக்கிறாரு. கீழே வர லைன்லாம் படிக்காதீங்க, ஏன்னா அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்காது. நானும் ஸ்டோரியை மட்டும் கம்ப்ளீட் பண்ணிடுறேன்.